மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரீநீட்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு என்டிஏன்றது. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரீநீட்கான நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே அவங்க சொன்ன டேட்டு அந்த டைமிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ மெயினாக நம்மளுடைய டீட்டெயிலில் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுற டைம் வெரி இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னன்னு கேட்டால் நமக்கான சிட்டி இன்ஃபர்மேஷன் அதை தாண்டி இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டைம் நம்மளுக்கே தெரியும். நமக்கான டைம் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. 3 hours நம்மளுக்கான டைம் வெரி இம்பார்ட்டன்ட் அப்டேட். நம்மளுக்கு 3 hours 15 minutes. இது ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. இந்த ரீநீட்கான டைமில் 15 minutes நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய அப்டேட். அதை தாண்டி வந்து நம்மளுக்கு வழக்கம் போல் 13 லாங்குவேஜஸில் கொஸ்டின் வரும். ஓகே ரைட். அப்டேஷன் ஆஃப் த ப்ரெசென்ட் அட்ரஸ் அண்ட் சாய்ஸ் ஆஃப் சிட்டிஸ் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்டோ. என்ன சார் இது அப்படின்னா, நிறைய மாணவர்கள் வந்து மேபி சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரெசென்ட் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை சாய்ஸ் ஆஃப் சிட்டி சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுடைய விண்டோ ஓப்பன் பண்ணி அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி எப்படி சேஞ்ச் பண்ண முடியுன்றதை பாருங்கள். இன்கேஸ் அது கம்பல்சரியா, அது கம்பல்சரி நம்ம பண்ணணுமான இல்லை, விருப்பப்படுற மாணவர் மட்டும் பண்ணால் போதும். அதனால நான் சும்மா ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி பார்த்து ஓகே பண்ணலாமா, அதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. இல்லை சார் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாமான்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ நோ இஷ்யூஸ். அதனால் நீங்கள் உங்களுக்கான டேட்டாவை கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை வெரிஃபிகேஷன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்ற மேண்டட்ரி இல்லை. ஓகேங்களா, அது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஃபீ பற்றி சொல்லலை, எதுவுமே ஃபீ வேணான்னு சொல்லிட்டாங்க. அண்ட் வேறு எதனா கரெக்ஷன் பண்ண முடியுமா சார்? எதுவுமே பண்ண முடியாது. ஒன்லி உங்களுக்கான ப்ரெசென்ட் அட்ரஸ் அண்ட் சாய்ஸ் ஆஃப் சிட்டி அது மட்டும் தான் பண்ண முடியும். அதுவும் 2 ஆப்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான அட்மிட் கார்டு எப்போ வரும், சிட்டி இன்ஃபர்மேஷன் எப்போ வரும் அப்படின்றத பாருங்கள். பெரும்பாலும் சிட்டி உங்களுக்கு மாற வாய்ப்பு இல்லை. எக்ஸாம் சென்டர் ஒன்றா ஒரு சில லொக்கேஷனில் மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுங்கள், கான்ஃபிடண்ட்டாக இருங்க, பார்த்துக்கலாம். ஸோ அதை தாண்டி வந்து அட்மிட் கார்டு எப்போ வரும்ன்றது 1 week பிஃபோராக வரும். அது எப்படின்றத பார்த்துக்கலாம். தென் நம்ம எப்படி நம்ம இந்த சிட்டி இன்ஃபர்மேஷன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நம்ம உங்களுக்கான ப்ரெசென்ட் அட்ரஸ் சிட்டி அப்டேஷன் இந்த விண்டோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான டேட்டாஸ் இதில் வரும். ஸோ இந்த டேட்டா நீங்கள் பாருங்கள். ஸோ இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதில் வந்து ஸோ வழக்கம் போல் உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, கேப்சா ஷோ ஆகும். அந்த கேப்சா என்ட்ரி பண்ணிவிடுங்க. ஸோ என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த விண்டோ ஷோ ஆகும். இதில் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு, அப்ளிகேஷன் ஃபார்மு, ஃபீ பேமெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. வழக்கம் போல் கீழே வந்து கன்ஃபர்மேஷன் பேஜும் உங்களுக்கு வரும். இதுதான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரெஸ் த பிலோ பட்டன் டு அப்டேட் த டீட்டெயில்ஸ் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி நீங்கள் என்ட்ரி பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் நீங்கள் கேப்சா என்ட்ரி பண்ணி அதே மாதிரி மெயின் அப்டேட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஸ்டின் பேப்பர் மீடியம். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதை தாண்டி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எதனா சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்கள். அட்ரஸ் லைன் சேஞ்ச் ஆப்ஷன் இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பர் மீடியம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகலை. அதனால உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி தென் வந்து அதுக்கான 2 சாய்ஸ் மட்டும்தான். சிட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் 2 சாய்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் கேப்சா கொடுத்து நீங்கள் உள்ள என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ இதில் கேப்சா கொடுத்து என்ட்ரி பண்ணால் ஸோ உள்ள சப்மிட் எஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே கன்ஃபார்ம் கொடுக்குறீங்களா, எதனா ஓகேவா அப்படின்னா கன்ஃபார்ம் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். ஸோ தட்ஸ் ஆல். இதுக்கு எந்த சேஞ்சஸும் வேணாம் அப்படின்றதுனால நம்ம கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டோம். தட்ஸ் ஆல். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய க்ரெடென்ஷியலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மெயினாக இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து விருப்பப்படுற ஸ்டூடெண்ட் மட்டும் பண்ணால் போதும், எல்லாரும் பண்ணுன்ற அவசியம் இல்லை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எஸ், இதுதான் இப்போ ரீசெண்டாக என்டிஏ கிட்ட இருந்து வந்த நோட்டிஃபிகேஷன். நீங்கள் எல்லாரும் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த நாட்களை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதை தாண்டி வந்து நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தாங்க. நம்மளுடைய அகாடமி திருவேல் அகாடமியில் நிறைய மாணவர்கள் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சார் இப்போ நம்ம ஃபுல் டெஸ்ட் பண்ணுறோமா, இல்லை நம்ம கிளாஸஸ் பண்ணுறோமா, கிராஷ் கோர்ஸ் மாதிரி பண்ணுறோமா, இல்லை நாம் அந்த மாதிரி பண்ணல. ஏன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் நிறைய மாணவர்கள் புதுசாக கூட அகைன் எழுத வாய்ப்பு இருக்குது. இங்கே அந்த மாதிரி ஆப்ஷன் அவங்க கொடுக்கல. ரீநீட்டில் அந்த ஆப்ஷன் கொடுக்கல. அதனால் தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் எழுத ட்ரை பண்ணுங்கள். சார் பார்ட் டெஸ்ட் எழுதிட்டு பண்ணலாமா, குமுலேட்டிவ் எழுதிட்டு பண்ணலாமா? இல்லை, நீங்கள் ஃபுல் டெஸ்ட் எழுதுறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கரெக்டாக May 3. ஸோ நாளைக்கு வந்து May 17. ஸோ இந்த 2 வாரம் நம்மளுக்கு கேப் ஆகிடுச்சு.
ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் டெஸ்ட் எழுதுறது தான் ஒரு கரெக்டான ஒரு வே மெத்தடாக இருக்கும். பார்ட் டெஸ்ட் நீங்கள் ஒவ்வொரு ஃபுல் டெஸ்ட்லையுமே நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டை லேர்ன் பண்ணிட்டே வாங்க. நிறைய மாணவர்கள் 82 சாப்டருமே ஒரு ஃபுல் டெஸ்ட் நடுவில் ரீகால் பண்ண முடியாது. அதனால நான் என்ன நினைக்கிறேன், ஒரு 1 வீக் படிச்சுட்டு அப்புறம் ஃபுல் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு அது லேக் ஆகிடும். நீங்கள் ஒரு ஃபுல் டெஸ்ட்டில் எரர் ரெக்டிஃபிகேஷன் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு எரரும் சரி பண்ணிட்டே வாங்க. ஃபுல் டெஸ்ட்டு நீங்கள் நிறைய எழுதுங்க. அந்த ஃபுல் டெஸ்ட் நடுவில் உங்களுடைய கண்டிஷன்ஸை ரெக்டிஃபை பண்ணிட்டே வாங்க. அண்ட் கொஷின் டிஸ்கஷன் அது எல்லாமே அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதனால் இந்த எக்ஸாம்ஸ்க்கான டைம் ரொம்ப நம்மளுக்கான கம்மியான டைம் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த இடத்துல நிறைய நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பழகுங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.